இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் 1986 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் ஏதோ இந்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் மேலே உள்ள அக்கறையிலையோ இல்லை சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொண்டு வரல. உண்மையிலேயே உலக அரங்கில் எங்குமே நடக்காத ஒரு கொடூரமான மரணம் அப்படிங்கிறது இந்தியாவில் 1984 நடந்தது. அதாவது போபால் விஷவாயு கசிவு மரணம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இந்த போபால் விஷவாயு கசிவில் பார்த்தீங்கன்னா அப்பாவி இந்தியர்கள் 16,000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுது. கொடூரமான 16,000 பேருடைய மரணத்துக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்னு நீங்கள் வரலாற்றை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பதில் இதுவாகத்தான் இருக்கும். அதாவது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்கூடங்களில் வேலை பார்த்த ஒரு சில அலட்சியமான அதிகாரிகளுடைய செயல் தான் இவ்வளோ பேருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இங்கே ஆட்சி செஞ்ச ஒரு சில சுயநலமான அரசியல்வாதிகளால் தான் போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எவ்வளோ பேர் இந்த விஷவாயு கசிவால் இறந்து போனாங்க, அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துச்சு, இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைத்துச்சா? வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1984 வருஷம் டிசம்பர் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் இந்த கொடூர சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போபாலில் நடந்தேறி இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் யூனியன் கார்பைட். இந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த மிகப்பெரிய விஷவாயு கசிவுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க. யூனியன் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் 1898 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. யூனியன் கார்பைடோட முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசுக்கு பாலித்தீன் பைகள் செய்யறதுக்கான ரசாயனங்களை தயாரித்து கொடுக்குற ஒரு ரிசர்ச் கூடமாக தான் அது பார்க்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதலாம் உலகப் போர் முடிஞ்சு 2ஆம் உலகப் போர் போன்ற போர்கள் நிறைய உலகத்தில் நிறைய போயிட்டு இருந்ததால் அமெரிக்க இராணுவத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு நிறுவனமாக பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1917 வருஷம் தான் யூனியன் கார்பைட் அப்படிங்கிற பேரே அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது. இதுக்கப்புறமா அவங்க ரொம்ப காலம் அமெரிக்க இராணுவத்தோட டிராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1957 வருஷம் யூனியன் கார்பைட்லேருந்து யூனியன் கார்பைட் கார்பரேஷனாக இந்த நிறுவனம் அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்படுது. இப்படி அமெரிக்க கவர்மெண்ட்டோட ரொம்பவே ஐக்கியமாக வேலை செய்ய தொடங்கின யூனியன் கார்பைட் நிறுவனம் ரொம்பவே சர்ச்சைக்குள்ள ஒரு தொழில் நிறுவனமாக தான் அமெரிக்காவிலே பார்க்கப்பட்டிருக்கு. 1927-32 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஹார்க்னஸ்ட் அப்படிங்கிற சுரங்கப்பாதையில் சிலிக்கான் வெட்டி எடுக்கிற ஒரு வேலையை தொழிலாளர்கள் செய்ய இந்த கார்பைட் நிறுவனம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தொழிலாளர்களை வச்சு அந்த சுரங்க பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தப்படுது. மின்சார தேவைக்காக அமெரிக்க நிறுவனம் இவங்க கிட்ட இருந்து சிலிக்கானை வாங்குறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போடப்படுது. இந்த போட்ட அக்ரிமெண்ட்டையும் மீறி நிறைய சிலிக்கான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளர்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்குறாங்க. இந்த ப்ரெஷருடைய இம்பாக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1927-32 காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு சிலிக்கான் எடுக்கிற வேலையில் செஞ்ச தொழிலாளர்கள் 746 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960 வருஷம் கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற கல்னார் அப்படிங்கிற சுரங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா இவங்க தொழிலாளர்களை அனுமதி இல்லாமல் இறக்கி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகளும் அமெரிக்க அரசே இவங்க மேலே வச்சிருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே அமெரிக்காவிலேயே மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு நிறுவனமாக பார்க்கப்பட்ட இந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் மற்ற நாடுகளில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுற நாடுகள் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நாடுகள் தான். அவங்க முதல் சாய்ஸாக இதில் வச்சிருக்கிற நாடு இந்தியா. 1969 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கேட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் இடத்த அவங்க சூஸ் பண்ணி மத்திய பிரதேச கவர்மெண்ட் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. முதல்ல இவங்க அனுமதி கேட்டப்போ இவங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மத்திய பிரதேச கவர்மெண்டால் நிராகரிக்கப்படுது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளுடைய தலையீட்டோட 1969 வருஷம் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் துவங்கப்படுது. ஆனால் இந்த முறை இந்தியாவில் தொழில் தொடங்குற யூனியன் கார்பைட் அப்படின்னு அழைக்கப்படல. யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் அப்படின்ற பேர்ல தான் இந்த நிறுவனம் அழைக்கப்படுது. இதுல போடப்பட்டிருக்கிற 50.9% பங்குகள் அப்படிங்கிறது அமெரிக்கர்களோடு, அதே மாதிரி 49.9% பங்குகள் அப்படிங்கிறது இந்திய முதலீட்டாளர்களுடைய பங்கா பார்க்கப்பட்டுச்சு. அதனால இந்த கம்பெனில ஈக்குவல் ஷேர் இருக்கதாவே இந்தியர்கள் நம்பினாங்க. மூலப்பொருட்கள் எல்லாமே முதல்ல வெளிநாடுகள்ல இருந்து இங்க கொண்டு வரப்பட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிச்சாங்க. குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல அப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தேவை இல்லை
அப்படின்றதுனாலையும் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்றதுனாலையும் இங்கேருந்து அதை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளில் ரொம்பவே அமோகமாக இருந்துச்சு. இந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் ரசாயன பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கினதுமே நிறைய சர்ச்சைக்குள்ளாச்சு. குறிப்பாக நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை பற்றி நிறைய சர்ச்சைக்குள்ளான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. குறிப்பாக 1975 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபாலுடைய மேம்பாட்டு திட்டத்தினுடைய ஒரு விதிமுறை மீறல் அப்படிங்கிறது தான் இந்த தொழில் நிறுவனம் அப்படின்னு நேரடியாகவே குற்றம் சாட்ட தொடங்கினாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி ஒரு ரசாயன தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மக்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. யூனியன் கார்பைட் நிறுவனம் செயல்பட்ட அந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது அதிகமாக மக்கள் வசிக்கிற ஒரு இடமாகவும் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு இடமாகவும் ரயில் நிலையம் போன்ற முக்கியமான நிலையங்கள் அமைஞ்சிருக்கிற ஒரு இடமாகவும் பார்க்கப்பட்டது. 1976 வருஷம் இந்த தொழிற்சாலைக்குள்ள வேலை பார்த்த 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் முகமூடி போடாமல் வேலை பார்த்ததால அங்கே உள்ள வாயு தாக்கி இவர் இறந்து போயிடுறார். இதை பற்றி அங்கே உள்ள ஒரு பத்திரிகையாளரான ராஜ்குமார் கேஷவானி அப்படிங்கிறவர் தன்னுடைய ராஃபத் அப்படிங்கிற பத்திரிகையில் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபால் மக்களே எழுந்திருங்கள், நீங்கள் எரிமலையின் விளிம்பில் வீற்றிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த முதியவர் ஏன் இறந்தாரு அப்படிங்கிற விவரங்களையும் துண்டு பிரசுரமாக போபால் முழுக்க அவர் விநியோகிக்கிறார். ஆனால் போபாலில் உள்ள மக்களும் சரி மத்திய பிரதேச மாநில அரசும் சரி இவர் சொன்ன செய்தியை அவங்க நம்பவே இல்லை. அதே மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு யூனியன் கார்பைட் நிறுவனம் வேலைகள்லாம் கொடுத்ததால அங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் இந்த கார்பைட் நிறுவனம் இருந்ததால இதை பற்றி அங்கே உள்ள மக்கள் பெருசாக எடுத்துக்கல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் ஃபாஸ்ஜன் அப்படிங்கிற வாயு தாக்கி தான் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் அதை விட ரொம்ப மோசமான மெத்தில் ஐசோசயனைட் அப்படிங்கிற இன்னொரு வேதிப்பொருளும் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. குறிப்பாக E610, E611, E19 போன்ற கலன்களில் இந்த மெத்தில் ஐசோசயனைட் அப்படிங்கிற வேதிப்பொருள் பெருமளவில் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த 3 கலன்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,000 லிட்டர். ஆனால் இதில் 68,000 லிட்டரையும் நீங்கள் சேமித்து வைக்க முடியாது. இதில் உள்ள ரூல்ஸ் பிரகாரம் 50% வாயுக்களை மட்டும்தான் அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அப்படி நீ ஸ்டோரேஜ் பண்ணுற பட்சத்தில் இந்த மெத்தில் ஐசோசயனைட் வாயுவை அதில் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமானது என்ன அப்படின்னா நைட்ரஜன் வாயுவை நீங்கள் அதில் உட்செலுத்தணும். இந்த நைட்ரஜன் வாயு தான் அதை சமநிலையில் வச்சு அதோட ப்ரெஷர் அதோட டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சிருக்கும். இந்த ஒரு பணியை தான் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மெத்தில் ஐசோசயனைட் சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் தேக்கி வைக்கப்பட்டிருந்த கலன்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நவம்பர் 2வது வாரமே தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக இது என்ன பிரச்சனை அப்படின்னு தேட தொடங்குறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி கிட்ட இவங்க ரிப்போர்ட்டும் பண்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலன்கள்ல உள்ள ஏதாவது வென்டிலேட்டர் இல்ல கேஸ் ஸ்கிராப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள்ல பிரச்சனை இருக்கும், அதை நம்ம மாத்தினா இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு டிசம்பர் 1ஆம் தேதி இந்த 3 கலன்கள்ல E610 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலன்ல ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு அப்படிங்கிறத தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த கலனை மெயின்டைன் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட சொல்லும் போது அந்த சூப்பர்வைசர் கட்டாயமா இதை சரி பண்ணக்கூடிய டெக்னீஷியன் டிசம்பர் 2ஆம் தேதி வராரு, அவரை வச்சு இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி சரியா 11:30க்கு அங்க வேலை செய்யற ஒரு தொழிலாளர் அந்த E610ல உள்ள ஒரு கலன்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு அந்த சூப்பர்வைசர் கிட்ட சொல்றாரு. மறுபடியும் அந்த டீம் உட்காந்து இந்த கலன்ல உள்ள ஓட்டையை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய டீ பிரேக்குக்கு அப்புறமா இந்த ஓட்டையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீ டைம் அப்படிங்கிறது சரியா 12:10க்கு தொடங்கி 12:35க்கு முடிவடையுது. இதுக்கப்புறம் போயிட்டு அந்த கலன் கிட்ட இவங்க வேலை செஞ்சு இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது தான் இவங்க பார்க்குறாங்க அந்த E610ல உள்ள கலன் ஏற்கனவே ஓட்டை ஆகி அங்கிருந்து மெத்தில் ஐசோசயனைட் அப்படிங்கிற வாயு ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரியா இப்போ 1:10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையுடைய எச்சரிக்கை மணி அப்படிங்கிறது ஒலிக்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே பக்கத்தில் உள்ள ஹமீதியா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆனால் அனுப்பி வைக்கப்பட்ட தொழிலாளர்கள் யாருமே உயிரோடு திரும்பல. இந்த வாயு என்ன வாயு, பாதிக்கப்பட்ட இந்த தொழிலாளர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு தெரியல. இந்த விஷவாயுவோட தன்மை என்ன அப்படிங்கிறத யூகிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷவாயு
தொழிற்சாலையை விட்டு ஊர் ஃபுல்லாக பரவ தொடங்கிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தூங்கி இருந்தவங்க, வெளியில் தூங்கி இருந்தவங்க, இவங்க எல்லாருமே இந்த விஷவாயுடைய தாக்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு மயக்கம், வாந்தி, இருமல் போன்ற விஷயங்கள்லாம் தொடங்கிருச்சு. ஒரு சிலர் இந்த வாயு தாக்கின உடனே பார்த்தீங்கன்னா கண் பார்வை இறந்து கீழே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷவாயுடைய தாக்கத்தை பொறுத்துக்க முடியாத ஒரு சிலர் வீடுகளை விட்டு வெளியேற தொடங்கினாங்க. ஆனால் வெளியேறின பல பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கவே சுருண்டு மடிஞ்சு உயிரிழக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இந்த மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற வாயு காற்றை விட ரொம்ப அடர்த்தி மிகுந்த ஒரு வாயு அப்படிங்கிறதுனால குள்ளமாக இருந்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதிகமாக. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க, 18 வயசுக்கு உள்ளவங்க, 13 வயசுக்குள்ள குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி நைட்டு வரைக்கும் இந்த வாயு கசிவு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததா சொல்லப்பட்டது. அந்த ஊர்லேருந்து வெளியேறினவங்க தவிர இன்னும் பலரும் கூட இந்த வாயு கசிவால் பாதிக்கப்பட தொடங்கினாங்க. அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதியே இந்த ஆலை அப்படிங்கிறது மூடப்பட்டது. இந்த ஆலை அப்படிங்கிறது CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் கீழையும் CBI கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது இந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே வந்து போபாலை சுற்றி நிறைய மரணங்கள் நிகழ்ந்தால அங்கே மருத்துவ தேவை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால இந்திய அரசு ஒரு சில மருத்துவ குழுக்களை அங்கே அனுப்பியிருந்தாலும் அவங்களுக்கு அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைடுடைய அப்போதைய செயல் அதிகாரின்னு சொல்லப்பட்ட வேரன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவது அமெரிக்காவிலேருந்து ஒரு மருத்துவ குழுவோட போபாலுக்கு வரார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மருத்துவர்கள் குழுவிலையும் கூட பார்த்தீங்கன்னா 70% மேற்பட்டோருக்கு மெத்தில் ஐசோசைனைடால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அதே மாதிரி ஒரு சில மருத்துவ உபகரணங்களோ மருந்துகள் கூட அவங்க கிட்ட இல்லாமல் இருந்தது. இதை பார்த்த இந்திய அரசாங்கம் உடனடியாக வேரன் ஆண்டர்சனை கைது செஞ்சு வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட வேரன் ஆண்டர்சன் 24 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகளும் வைக்கப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 1984 வருஷம் இந்திய அரசாங்கம் யூனியன் கார்பைட் கம்பெனி மேல ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது போபால் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அமெரிக்காவில் உள்ள சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களில் யூனியன் கார்பைட் மேல வழக்கு போடுறாங்க. ஆனால் இதை விசாரிச்ச அமெரிக்க நீதிமன்றங்கள் இங்க உள்ள சட்டத்திட்டத்தின்படி இவங்களை நாங்கள் வந்து எதுவுமே விசாரணை செய்ய முடியாது, இந்திய நீதிமன்றங்களை இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகளை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. இதனால வேரன் ஆண்டர்சனை கைது பண்ணி அமெரிக்காவில் இருந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சில முயற்சிகளும் நடக்க ஆரம்பிக்குது. அமெரிக்க நீதிமன்றம் புறக்கணிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது போபால் விஷவாயு கசிவு திட்டம் அப்படிங்கிற திட்டம் 1985 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பிரதிநிதியா இந்திய அரசாங்கமே செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து போபால் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இந்த விசாரணையில் கூடிக்கிட்டே போச்சு. ஒரே மாதத்துக்குள்ள நிறைய மில்லியன்கள் வந்து தேவைப்படும், இது எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு நீதிமன்றம் குற்றம் சாட்ட தொடங்குச்சு. அதே மாதிரி வேரன் ஆண்டர்சன் அவர்கள் வந்து அவருடைய அலட்சியத்தால் தான் இந்த மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீதிமன்றங்கள் சொன்னாங்க. இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கட்டாயம் வேரன் ஆண்டர்சன் அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறை கிடைக்கும் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பேசிக்கிற அந்த சூழ்நிலையில் வேரன் ஆண்டர்சன் திடீர்னு காணாமல் போயிட்டார். அவரை இந்திய நீதிமன்றம் வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சாலும் இங்கே உள்ள நிறைய ஊடகங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் தான் அவரை வந்து பத்திரமா அமெரிக்காவுக்கு தப்பியோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின் நாட்களில் 2004 பார்த்தீங்கன்னா CITயோட தலைவர் மிஸ்டர் MK பதே அப்படிங்கிறவர் இந்த வேரன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுறதுக்கு முக்கிய காரணம் அப்போதைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் பிரதமராகவும் இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் தான் அவருக்கு ரொம்பவே உதவி செஞ்சாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யூனியன் கார்பைடுடைய $470 மில்லியன் காம்பன்சேஷன் இந்திய அரசுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை பிரித்து கொடுக்க தொடங்குறாங்க. ஆனால் இங்கே இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது அதோட முடியலைங்க. பின் நாட்களில் தான் நிறைய பேருக்கு வந்து அதிகமாச்சு. அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த போபால் விஷவாயு தாக்கின சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த கிணறுகள், நீர்நிலைகள் எல்லாமே அசுத்தமாயிடுச்சு. அதே மாதிரி அங்க இருந்த தாவரங்கள், அங்க இருந்த விலங்கினங்கள் எல்லாமே டோட்டலாக இறந்து போச்சு. குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் மற்ற விலங்கினங்கள் கூட இந்த போபாலை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாமே இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டை இங்கே ஒரு சில நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 வருஷம் இந்திய அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சாங்க. அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த விஷவாயு தாக்கி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருந்தாங்க. 5,58,125 பேருக்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு. 38,478 பேருக்கு டெம்பரரி இன்ஜுரி,
3900 பேருக்கு பர்மனெண்ட் டிசபிலிட்டி, அதே மாதிரி 2259 பேர் உடனடியாக இறந்ததாகவும் இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற வாரங்களில் 8000க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பிரமாண பத்திரம் மூலயமா இந்திய அரசாங்கம் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மருத்துவர்களுடைய ஆய்வு பிரகாரம், ICMRுடைய ஆய்வு பிரகாரம் இங்கே போபால் விஷவாயுவால் ஒட்டுமொத்தமாக 16000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. போபால் விஷவாயு கசிவுக்கு அப்புறமா அந்த சுற்று வட்டார பகுதிகளில் வாட்டர் அப்படிங்கிறது சுத்தமாக கண்டாமினேட் ஆகிருந்தது. அதனால் தண்ணீர் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள்லேருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டு அங்கே உள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தண்ணீர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே அவங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இந்த போபால் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது எப்போ முழுமையாக வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 வருஷம் தான் வந்து சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் கூட அந்த இழப்பீட்டுக்காக காத்திருக்கிறவங்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இழப்பீடு எனக்கு வேணும் அப்படிங்கிற தேவையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சிலர் வந்து கணவனை இழந்திருக்காங்க, மனைவி இழந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தாமதமாக தான் வந்து தங்களுடைய பாதிப்பை வந்து உணரக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இதில் பார்க்கப்படுது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களில் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் போபாலில் இந்த ரசாயன தொழிற்சாலையால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்களுடைய இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது 2008 நிறைய பேருக்கு கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் கூட நிறைய பேர் இந்த இழப்பீட்டு கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. காரணம், இந்த விஷவாயுவோட தாக்கம் அப்படிங்கிறது 2 தலைமுறைகள் தாண்டி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு புற்றுநோய், தோல் வியாதிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதற்கான இழப்பீடு தொகை அப்படிங்கிறத யூனியன் கார்பரேட் நிறுவனம் வெறும் $470 மில்லியன் மட்டுமே கொடுத்துச்சு. இன்னி வரைக்கும் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கும் இதை மீட்டெடுக்கிறதுக்கும் இன்னும் நிறைய செலவினங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானம் அப்படிங்கிறது விண்ணை தொற்ற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு. ஆனால் இன்னமும் சாமானிய மற்றும் வெகுஜன மக்கள் வேலை செய்கிற தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் வந்து இன்றைக்கும் இருக்குது. குறிப்பாக தொழிலாளர்கள், அதுவும் கடைநிலை தொழிலாளர்கள், வேலைக்கு போகிறவங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற சூழ்நிலை கூட ஒரு சில தொழிற்சாலைகளில் இப்போ வரைக்கும் இருக்குது. குறிப்பாக அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த அரசு வந்து எல்லாவித பாதுகாப்பு உபகரணங்களையும் கொடுத்து போபால் விஷவாயு மாதிரி எங்கேயுமே இதுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.